நண்பர்களே, 2018ஆம் ஆண்டு மே மாதம் 22ஆம் தேதி தூத்துக்குடியில் நடந்த ஸ்டெர்லைட் போலீஸ் தாக்குதல் சம்பந்தமான வழக்கு சிபிஐ 101 அக்யூஸ்ட் மேல போட்டு இன்னைக்கு மதுரை சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் 97 குற்றவாளிகள் ஆஜராயிருந்தார்கள். ஆனால் அந்த நீதிமன்றத்தில் ஆஜரானவர்கள் தூத்துக்குடியை சார்ந்தவர்கள் இந்த வழக்குடன் இணைந்து சிபிஐ விசாரணை செய்து சிபிஐ அந்த விசாரணையை முறையாக செய்யாமல் ஒரே ஒரு குற்றவாளி இன்ஸ்பெக்டர் திருமலைக்கு எதிராக வழக்கு தொடர்ந்திருந்தார்கள். அது RCS 6 ஆக இருக்கு. ஆகவே 2 வழக்குகள் CJM கோர்ட்ல இருக்கு. அந்த ஒரு வழக்கில் இன்று 77 பேர் தூத்துக்குடியிலிருந்து குற்றவாளிகளாக சிபிஐ கண்டுபிடித்தவர்களை ஆஜராக வேண்டும் என்று நீதிமன்றம் அவர்களை ஆணையிட்டதின் காரணமாக அனைவரும் இங்கே ஆஜரானார்கள். அதில் ஒருவர் இறந்து விட்டார், 2 பேர் வெளிநாட்டுக்கு சென்றிருக்கிறார்கள். இந்த நிலையில் இன்று விசாரணைக்கு வந்தது. விசாரணை நேரத்தில் நான் நீதிமன்றத்துடைய கவனத்திற்கு கொண்டு சென்ற விஷயம் என்னவென்றால், 2018ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி சுமார் 212 எஃப்ஐஆரை ஒரே எஃப்ஐஆராக சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உயர் நீதிமன்றம் ஆணையிட்டது. இது போக சிபிஐ ஏற்கனவே தொடர்ந்து இருக்கக்கூடிய காவல்துறைக்கு எதிராக சிபிஎம் கட்சியை சார்ந்த அர்ஜுனன் அவர்கள் தொடர்ந்த புகார் விசாரணை நடந்தது. அந்த 2வது வழக்கு 6 வருஷம் இல்ல 8 வருஷமாகி அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரே ஒரு குற்றவாளி திருமலை என்ற அன்று இன்ஸ்பெக்டராக இருந்தவர். மற்றவர் யாரும் குற்றவாளி இல்லை. அப்பொழுது அவருடைய கவனத்திற்கு நான் கொண்டு சென்றது, அருணா ஜெகதீசன் ஜஸ்டிஸ் கமிஷன் தன்னுடைய பணியை முடித்து அவர்களுடைய பணியின் இறுதியில் 21 குற்றவாளிகளை பெயர் குறிப்பிட்டு கூறியிருக்கிறார்கள். அது ஐஜி அந்தஸ்தில் இருந்தவர்கள், டிஐஜி அந்தஸ்தில் இருந்தவர்கள், எஸ்பி அந்தஸ்தில் இருந்தவர்கள், ஏஎஸ்பி அந்தஸ்தில் இருந்தவர்கள், டிஎஸ்பிகள், இன்ஸ்பெக்டர்கள், கலெக்டர், தாசில்தார் மூவர் எல்லாம் குறிப்பிட்டு இவர்களெல்லாம் இந்த குற்றத்திற்கு காரணம் என்று சிபிஐ அருணா ஜெகதீசன் அவருடைய அறிக்கை சமர்ப்பிக்கும் போது திமுக அரசு அதை பெற்று சட்டசபையில் அதை கொடுத்து சட்டசபையில் ஏற்கப்பட்டு கேபினெட் அதை ஏற்று அதன் பிறகும் அவர்கள் அந்த வழக்கை தொடர்வதற்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. நான் மாண்புமிகு புதிய முதலமைச்சர் வந்தவுடன் தூத்துக்குடி வழக்கை நீங்கள் கண்டிப்பாக என்ஷூர் பண்ணி இந்த 100 பேருக்கு எதிராக இருக்கக்கூடிய வழக்கை டிராப் செய்வதற்கு நீங்கள் பரிந்துரை செய்ய வேண்டும் என்று கேட்டு சிபிஐ எந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு நீங்கள் தொடரவில்லையோ அவர்கள் மேல் தொடரக்கூடிய முயற்சியை மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் செய்ய வேண்டும் என்ற ஒரு பொது பிரஸ் மீட் மூலமாகவும் அவருக்கும் கடிதம் எழுதி கேட்டேன். காதில் விழவில்லை. ஆனால் இன்று அவமானம் என்னவென்றால், நம்ம அருணா ஜெகதீசன் அறிக்கையில் அனெக்சர் 1ல சுமார் 13 பேர் காவல்துறை அதிகாரிகள் சுட்டவர்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மக்களை சுட்டவர்கள். அந்த 13 பேர் இறந்தார்களே, அவர்களை சுட்டவர்கள் யார் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். 2வது காலத்தில் அந்த சுட்டவர்கள் யாருடைய ஆணை 6 இடங்களில் இன்று மதுரையில் புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய கமிஷனர் ஆஃப் போலீஸ் கபில் குமார் சரத்கர் 2-3 நாட்களுக்கு முன்பு அவர் பொறுப்பேற்றிருக்கிறார் என்று கருதுகிறேன். அவருடைய பெயர் 6 இடத்தில் இடம்பெறுகிறது. இந்த ஒன்னும் அரசுக்கு தெரியாமலாம் மறைக்க முடியாது. உயர் போலீஸ் அதிகாரிகள் இதை மறைக்கலாம். நாங்கள் இதை மறைப்பதற்கு தயார் நிலையில் இல்லை. என்னுடைய நகரத்தில் இந்த கொலைக்கு காரணமாக இருந்த, இந்த கொலைக்கு சுடுவதற்கு ஆணையிட்ட ஒரு குற்றவாளி கமிஷனராக இருப்பார். இந்த 100 பேரும் நீதிமன்றத்தில் வந்து ஆஜராகிறார்கள். தயவு செய்து
சிபிஐ தன்னுடைய பணியை முறையாக செய்யவில்லை என்று உயர்நீதிமன்றம் ஜஸ்டிஸ் எஸ் சுந்தர், ஜஸ்டிஸ் எஸ் செந்தில்குமார் நான் தொடர்ந்த வழக்கில் குறிப்பிட்டு கூறியிருக்கிறார். அவருடைய ஆணை டேட்டனியா 15/7/24 அன்று மிக சிறப்பாக சென்னை டிவிஷன் பெஞ்ச் சிபிஐ தன்னுடைய பணியில் தவறி இருக்கு, காவல்துறை அதிகாரிகள் மேல் அவர்கள் வழக்கை தொடராமல் சாதாரண மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய எஃப்ஐஆர்ல மட்டும் 101 பேருக்கு எதிராக வழக்கு தொடர்ந்திருக்கிறார் என்று அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். அதை நான் வாசித்து காட்டினேன். சிஜிஎம் கோர்ட்ல வாசித்து காட்டுவதன் விளைவாக நீதிமன்றத்தில் அதை புரிந்து கொண்டு கண்டிப்பாக சிபிஐ எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள், சிபிஐ காவல்துறைக்கு எதிராக எடுக்க வேண்டிய விசாரணை இதுவரைக்கும் எடுக்கவில்லை. இந்த வழக்கை மறுபடியும் 25ஆம் தேதி நான் கோருகிறேன். அர்ஜுனனுடைய சார்பாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் அன்று ஆஜராக வேண்டும். இந்த வழக்கும் அந்த வழக்கும் சட்டத்தில் நாங்கள் சொல்லுவோம், கேஸ் அண்ட் கேஸ் இன் கவுண்டர். இந்த வழக்கு குற்றவாளிகள்னா அவர்களும் குற்றவாளிகள் தான். எங்கள் மேல் விசாரணை நடத்துகிறீர்கள் என்றால் நீங்கள் அவர்கள் மேலும் விசாரணை நடத்துங்கள். எங்கள் ஊர்ல இருக்க கபில் குமார் அவர் குற்றவாளியா நிக்கட்டும், அப்ப நாங்க 100 பேர் நிக்க தயார் என்ற வாதத்தை வைத்ததின் காரணமாக நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய அனுதாபம் மிக்க ஒரு நிலையில் அதை ஏற்றுக்கொண்டு இனிமேல் இந்த 100 பேர் ஆஜராக தேவையில்லை, நான் கட்டளையிடும் போது ஆஜரானா போதும், 5ஆம் தேதி அர்ஜுனன் ஆஜராக வேண்டிய அவசியம் இருக்கு, அன்று நாம் வாதித்து சிபிஐ விசாரணையுடைய லட்சணம் என்ன என்பதை நாம் பார்ப்போம் என்று முடிவு செய்திருக்கிறார். ஒரு நல்ல நீதிபதி ஒரு நல்ல தீர்ப்பை கொடுத்திருக்கிறார். இந்த தூத்துக்குடியில் வருகின்ற அந்த 100 பேர் ஒரு பக்கம் வந்தால் இந்த 21 பேரும் வரட்டும், ரிட்டையர் வேலைக்கு போயிருக்கக்கூடிய ஐஜியும் வரட்டும், அந்த ஹரிஹரன் ஒரு ஆள் இருக்கான அங்க அவனும் வரட்டும், எல்லாம் நிக்க வேண்டிய ஒரு நிலை. இது இந்த ஆட்சி செய்ய வேண்டிய பணி. நாங்கள் சுத்தமான ஆட்சி கொண்டு வருகிறோம், திமுக ஆட்சிக்கு மாற்றாக நாங்கள் ஆட்சியாக இருக்கிறோம் என்று சொல்லுகின்ற இந்த தாவேக ஆட்சிக்கு சவால் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய இந்த வழக்கு என்பதை 2ஆம் முறையாக வெளிப்படையாக நான் கூறுகிறேன். தயவு செய்து இதை நீங்கள் தொடர்ந்து ஒழுங்காக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் கண்டிப்பாக இந்த வழக்கை நீங்கள் வாபஸ் பெற வேண்டும் என்பதை கேட்கிறேன். அரசு இந்த வழக்கை எப்பொழுதும் வாபஸ் பெறலாம். தயவு செய்து முன்னெடுப்பு எடுத்து வாபஸ் பெறுங்கள். ஆனால் காவல்துறைக்கு எதிராக, கலெக்டருக்கு எதிராக, தாசில்தாருக்கு எதிராக யார் சுடுவதற்கு காரணமாக இருந்தார்களோ, அமைதியாக சென்றவர்களை சுட்டு கொன்றார்களோ அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடருங்கள் என்று எடுத்து வைத்திருக்கிறேன். நன்றி. இந்த வழக்க முறையா விசாரித்து நடவடிக்கை எடுக்கணும் புதிய அரசு கோரிக்கை வச்சோம்ட்டீங்க. ஆனா இப்ப அந்த புதிய அரசு தான் நீங்க குற்றம் சாட்டுற அந்த நபருக்கு மதுரை மாநகர காவல் ஆணையரா பதவி நீங்க மாறுதல் கொடுத்திருக்காங்க. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? அதான் சொல்லிட்டு இருக்கீங்க, வெக்கமா இருக்குன்னு சொல்லிட்டேன். இன்னும் வேற என்ன வார்த்தை சொல்லணும்? அவருக்கு வெக்கமா இருக்கும், எனக்கு வெக்கமா இருக்கும். டிஎம்கே கவர்மெண்ட் அவங்க அருணாச்சல அறிக்கை கொடுத்து அதை அசம்பிளில வெளியிட்டு அதுக்கப்புறமும் ஆக்ஷன் எடுக்க முடியல, புது கவர்மெண்ட் எடுக்க முடியல, பட் புரிஞ்சுக்க முடியலங்கிறேன். நிர்வாக ரீதியா பிரச்சனை இருக்க போறதில்ல சார். எல்லா நிர்வாகங்களும் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் பின்னாடி காவல்துறையை பாதுகாப்பதற்கு நிர்வாகத்துறை தான் பாதுகாக்குது. சென்ற ஆட்சி தேர்தலில் தோற்றதற்கு காரணம் நிர்வாகிகளை கேட்டு அவர்கள் செயல்பட்டதின் காரணமாக தான் என்று வருத்தத்துடன் சொல்லுகிறேன். நிர்வாகிகளை கேட்காமல் தாங்கள் அரசியல் ரீதியாக செயல்பட்டிருந்தால் கண்டிப்பாக இந்த வழக்கு வித்தியாசமாக போயிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இது சிபிஐ இருந்தது விசாரணை. அவனுக்கு சிபிஐ மேல ஒரு கருத்து சொல்வதற்கு அவர்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஆனா அந்த ஆட்சி போயிருச்சு, அதை பத்தி எதுவும் பேசிக்கிட்டு அதை பத்தி பேச தேவையில்லை. புதிதாக வந்திருக்கக்கூடியவர்கள் நாங்கள் புதிதாக ஆட்சி செய்கிறோம், சுத்தமாக செய்கிறோம் என்றால் முதல் கட்டமாக இந்த 101 பேர் மேல போட்டிருக்கக்கூடிய எஃப்ஐஆர்ல ஆக்ஷன் டிராப் பண்ணணும்னு சொல்லி ஆணையிடட்டும். இந்த முதலமைச்சர் ஆணையிடட்டும். அந்த சிபிஐ விசாரணை ஒழுங்காக நடக்கவில்லை என்றால் உயர் நீதிமன்றத்துக்கு போய் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை நியமனம் செய்து அருணா ஜெகதீசன் வாங்கி இருக்கக்கூடிய எல்லா வாக்குமூலங்களின் அடிப்படையில் காவல்துறைக்கு எதிராக வழக்கு தொடரட்டும். அதுதான் ஒரு சுத்தமான ஆட்சிக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும். நான் என்னைக்கு ரிக்வெஸ்ட் பண்ணேன்னா உங்களுக்கு தெரியும். மே 22க்கு முன்னாடி பண்ணேன். மே 22ல அவங்க பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்து சொன்னேன். எதிர்பார்க்கிறது தப்பா?
எதிர்பார்த்தேன், நடக்கல. மாற்றம் வரும்னு சொன்னாங்க, அந்த மாற்றம் எப்போ வரும்னு தான் கேட்கறேன். அவ்வளவு.